ஹாய், திஸ் இஸ் திவாகர் கருப்பையா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும், அதில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் ஏன் வந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்காது, ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த நான் கான்டாக்டுக்கு காரணம் என்னென்னது, அந்த நான் கான்டாக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் வந்து வந்துச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பாயிண்ட் சார்ஜில் a single point has a simplest electric field. ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கவே, இது ஒரு சிங்கிள் பாயிண்ட். ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன், let us assume this is a single point. single point has a simplest electric field. எப்படி இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்க. சரியா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, இது ஒரு ஸ்பியர், இது வந்து 3 dimensional தான் இருக்கும். கன்சிடர் a பாயிண்ட் சார்ஜ் Q located at the origin. ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து அதுக்கு ஆரிஜினில் இருக்கிற மாதிரி வச்சுக்க. பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே 2 dimension இல்லை, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் திங்காக காமிக்கிறேன். We wish to determine its electric field at the point P at a distance R from it. ஒரு பர்டிகுலர், இது ஒரு ஆரிஜினில் இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கேருந்து இது அந்த சார்ஜ் Q, இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கிறேன். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபார் திஸ் இமேஜின் a test charge placed at that point according to the Coulomb's law. the force on the charge Q naught is F is equal to, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், F கண்டுபிடிப்பேன். இதை Q நாட்டுங்கிற ஒரு சார்ஜ் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். Q நாட்டுங்கிற ரொம்ப ரொம்ப சின்ன சார்ஜாக இருக்கும், அதை நான் சின்னமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், இதை விட ரொம்ப சின்னம். ஸோ இந்த சார்ஜ் என்ன ஆகுது, இந்த சார்ஜை வச்சுக்கும் போது F is equal to K into Q naught divided by R squared into R cap. ஓகே, இது வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்குது. தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் இஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் P இஸ். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்னது, ஃபோர்ஸ் டிவைட் பை யூனிட் ஏரியா. இந்த சின்ன நாய் மேலே இது கொடுக்குற ஃபோர்ஸ் தானே சொன்னேன். தென் ஃபோர்ஸ் டிவைட் பை யூனிட் ஏரியா K இஸ் ஈக்குவல் டு, எக்காரணத்தை கொண்டு இந்த பாயிண்ட் பெரிய, இந்த சார்ஜ் மூவ் ஆகிடக்கூடாது. சரியா, அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ரைட், இப்போ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரைட்டா, K இன்ட்டு Q naught divided by R squared into Q naught cancel ஆகி என்ன ஆகும், K into Q divided by R squared into R cap அப்படின்னு கிடைக்கும். இந்த K into Q divided by R squared, அதாவது 1/4 pi epsilon naught into Q divided by R squared தான் என்னது, magnitude of the electric field. இங்கேருந்து பார்த்தா எனக்கு ஒரு clear picture தெரியுது. அந்த clear picture என்னன்னா, electric field is inversely proportional to R squared. இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் மாதிரி இருக்குது. திஸ் மீன்ஸ் தட் ஆல் த பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ட்ரான் அரவுண்ட் த பாயிண்ட் சார்ஜ். ஆல் த பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அப்படின்னா இந்த சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜ் இதுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ரைட்டா, இது ஒரு ஸ்பியர். சரியா, இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஆல் த பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ட்ரான் அரவுண்ட் த சார்ஜ் E டஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ஆர். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டியூட் இருக்குது பார்த்தியா, இது E டஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் ஆர். அது என்ன டைரக்ஷன் ஆஃப் ஆர், இங்கே பாரு. ஒருவேளை இப்போ உள்ளே இருக்கிறது இப்படி அசியூம் பண்ணிக்க, எப்படி அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த பாரு, இந்த ஒவ்வொன்றும் என்னது, இந்த ஒவ்வொன்றும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரக்ஷனை சொல்லுது. சரியா, ஒரு பாயிண்ட் சார்ஜ், ஏன்னா ஸ்பியராக தான் இருக்கும், ஒரு பாயிண்ட் சார்ஜ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சர்ஃபேஸில் இருக்குது. சரியா, அந்த சர்ஃபேஸில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்கே ஒரு டேரக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு டேரக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு டேரக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு டேரக்ஷன் இருக்கும். இதோட ஸ்பியரில், இந்த லேயரில் சேம் மேக்னெட்டியூட் பட் டிஃப்ரெண்ட் டேரக்ஷன். அதை தான் என்ன சொல்லியிருக்கோம்னா, சேம் மேக்னெட்டியூட் பட் டிஃப்ரெண்ட் டேரக்ஷன். E டஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த டேரக்ஷன் ஆஃப் ஆரோட டேரக்ஷனை பொறுத்து E என்ன ஆகாது, இருக்காது. பட் ஹேவிங் எ சேம் மேக்னெட்டியூட் த்ரூ அவுட் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும், சேம் மேக்னெட்டியூடாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா such a field is called spherically symmetric or radial field. இந்த ஃபீல்டை தான் என்ன சொல்லணும், ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஈங்கிறது இந்த ஒரு சர்ஃபேஸ், இதான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் இந்த இடத்துல எடுத்து பார்க்குறேன், இந்த இடத்துல எடுத்து பார்த்தா இதோட டேரக்ஷன் இந்த சைடு இருக்குது. சரியா, இந்த இடத்துல எடுத்து பார்க்குறேன், இதோட டேரக்ஷன் வந்து இந்த சைடு இருக்குது. இப்படி இருந்தாலும் கூட இதோட மேக்னெட்டியூட் எல்லாம் சேமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு ஈயோட வேல்யூ, E டஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த டேரக்ஷன். எதை பொறுத்து இருக்கும், இந்த சர்ஃபேஸில் ஒரே மாதிரி மேக்னெட்டியூட் இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லணும், ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஆர் ரேடியல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபீல்டு விச் லுக் அட் த சேம் இன் ஆல் டேரக்ஷன் when seen from the point charge. பாயிண்ட் சார்ஜ்லேருந்து பார்த்தா எல்லா டேரக்ஷன்லையும் ஃபீல்டு எப்படி இருக்கும், இதே சர்ஃபேஸில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஆர் ரேடியல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜில்
கன்சிடர் ஏன் இப்போ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லிட்டேன். இப்போ நான் பார்த்தது ஒரு சார்ஜ் தானே பார்த்தேன். சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ்னா என்னது? நிறைய சார்ஜ். இது ஒரு சார்ஜ் இருக்குது, இது ஒரு சார்ஜ் இருக்குது, இது ஒரு சார்ஜ் இருக்குது, இப்படி 3 சார்ஜ் இருக்குது. சரியா? இப்போ 3 சார்ஜ் இருக்குன்னா இதுதான் சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறது. அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் இங்கே உனக்கு டிஃபைன் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நார்மலாக Consider n point charge q1 to qn having a position vector with respect to the origin. We wish to determine the electric field at a point P whose position vector is r vector according to the Coulomb's law of force on charge q0 due to the point charge q. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு இங்கே ஒரு பாயிண்ட், இது வந்து என்ன பண்ணுறேன்னா இது ஒரு கார்டீசியன் கோஆர்டினேட் XY காம்பனண்ட் போட்டுக்கிறேன். கார்டீசியன் கோஆர்டினேட் வரைஞ்சிட்டு Q1 இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, Q2 இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் R1 ஃப்ரம் த ஆரிஜின். இங்கேருந்து என்னது R1, இதோட டிஸ்டன்ஸ் R2. இதோட இப்போ இது ரெண்டே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்கேன். டெஸ்ட் சார்ஜ் Q0 இங்கே வச்சுருக்கேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது ஒரு பேரலோகிராமாக இருக்கா? இங்கே இந்த Q2 வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவே ஃப்ரம் திஸ் ஒன். அப்போ Q2 Q1 மேலே கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு E2ன்னு வச்சுக்கிறேன். Q2 கொடுக்குறது, Q1 கொடுக்குறது E1 வச்சுக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறேன், இது ரெண்டும் கோ இனிஷியல் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நான் கன்சல்டேட் பண்ணிடலாம். E1 + E2ன்னு போட்டுடலாமா? E1 + E2 அப்படிங்கிறது என்னது? இது கோ இனிஷியல் பாயிண்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு E1 + E2. ஓகே, அப்போ இப்போ பாருவே, இது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபோர்ஸ் டிவைட் பை டெஸ்ட் சார்ஜ்னு போட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். அதே மாதிரி எகெயின் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபோர்ஸ் டிவைட் பை டெஸ்ட் சார்ஜ்னு போட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். பாரு, இதில் R1P அப்படிங்கிறது திஸ் interaction, R2Pங்கிறது this interaction according to the principle of superposition. இது principle of superposition மாதிரி தானே இருக்குது. principle of superposition என்ன சொல்ல வருது? of the electric field at any point due to the group of charges is equal to, electric field எந்த பாயிண்ட்ல வேணாலும் எடுத்துக்க, group of charges இருக்கு. அப்போ electric field at any point due to the group of charge is equal to vector sum of electric field produced by எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? vector sum of electric field produced by each individual charge point. இப்போ இந்த 3 சார்ஜ் இருக்குது. ஓகே, 1 2 3 இந்த 3 சார்ஜ் இருக்குது. இப்போ இது மேலே இது கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி இது மேலே இந்த ப்ளூ பால் மேலே இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் வச்சுருப்பேன். இதோட ப்ரெசன்ஸ் நான் என்ன பண்ண போகிறதில்ல, கன்சிடர் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் வச்சிருந்து இதோட டேரக்ஷன் எந்த சைடு இருக்குது, இதை மட்டும் வச்சிருந்து இதோட டேரக்ஷன் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன். அடுத்து இதை மட்டும் வச்சு இதோட டேரக்ஷன் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன். இந்த 2 டேரக்ஷனையும் இந்த 2 டேரக்ஷனையும் என்ன பண்ணுறேன், பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டரில் ஆட் பண்ணிடுறேன். அப்போ மொத்தத்தையும் கன்சால்டேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதுதான் என்ன சொல்லியிருக்கு, due to electric field at any point due to the group of charges is equal to the vector sum of electric field produced by each charge individually at the point. இந்த பாயிண்ட்ல ஒவ்வொரு சார்ஜும் கொடுக்குறது. இந்த பாயிண்ட்ல இந்த ப்ளூ பாலை பாயிண்ட்னு வச்சுக்க. சரியா? இட் இஸ் நாட் அ சார்ஜ், இட்ஸ் அ பாயிண்ட். டெஸ்ட் சார்ஜ் மாதிரி பெருசாக இருக்கக்கூடாது, டெஸ்ட் சார்ஜ் சின்னமாக தான் இருக்கணும். இங்கே நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காண்டி கன்சிடர் பண்ணிக்க. when all the charges are assumed to be absent, மித்த சார்ஜ் எல்லாத்தையும் ஆப்சென்ட்டாக வச்சுக்கணும். ரைட்டா? அப்போ இங்கே E is equal to 1/4πε0 into summation of I is equal to 1 to n. இது நம்பர் ஆஃப் சார்ஜ் n இருக்கும்போது QI divided by R vector minus R vector I cube. இது வந்து கியூபிக் வெக்டராக இருக்கும். ஏன்னா இது யூனிட் வெக்டர்லேருந்து இது வெக்டராக மாற்றும் போது கியூபாக மாறும். இது என்னது? இட்ஸ் அ மேக்னிடியூட் தான். R vector minus RI vector. தேங்க்யூ.